சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, அடுத்த ஒரு 11 மாதங்களுக்கு பிரச்சனை இல்லாம நிம்மதியா நீங்க இருக்க முடியும். அதுக்கு மிக முக்கியமா உங்க வாழ்க்கை காப்பாற்ற போகும் 2 விதமான வாய்ப்பினை கொடுக்க போகும் ஒரே ஒரு கிரகம். அந்த ஒரு கிரகத்தினுடைய 11 மாதங்களுடைய பலங்களை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்கள், மீன ராசி 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு புதுசா ஒரு ஸ்டெப்பும் நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா பார்த்து பார்த்து கவனத்தோடு தான் நீங்க எடுத்து வைக்கணும். அது முயற்சியில மட்டுமல்லங்க, வார்த்தையிலும் கூட. மற்றவங்களோட பேசக்கூடிய பழகக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா தான் நீங்க இருக்கணும். இப்படியே நான் பயந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்க போகின்ற குருபவனுடைய பெயர்ச்சி, அதுவும் கடகராசிலிருந்து குருபவன் 9ஆம் பார்வையா மீன ராசியான உங்களை பார்க்கறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய கண்டம், பெரிய ஆபத்து, பெரிய பிரச்சனை அப்படின்றது உங்க வாழ்க்கையில இருக்க போறது இல்லை. இதுக்கு இன்னொரு விசேஷமும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொன் என்பது தங்கம், காசு, பணம். அதை கூட நம்ம ஈஸியா உழைச்சு சம்பாதிச்சிட முடியும். ஆனா கல்வி அறிவு, திறமை, புத்தி, சாதுரியம், சாமர்த்தியம் இதெல்லாம் ஈஸியா வந்துராது, ஈஸியா கிடைச்சிடாது. அதைத்தான் புதன் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் மீன ராசியான உங்களுடைய ராசியில நீச நிலையில் இருக்கிறார். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு அதுல இருந்து விடுபட்டு மேசராசிக்கு பேச்சு அடைகிறார். அப்போ மீண்டும் இந்த புதன் பகவான் மீனராசியில வந்து தன்னுடைய பலத்தை இழக்கணும்னா 11 மாதங்கள் இருக்கும். ஸோ இந்த 11 மாதங்கள் இந்த புதன் பகவான் நல்ல நிலையில இருக்க போறாரு. ஒரு முறை ஆட்சியும் இன்னொரு முறை உச்சமும் பெறப்போகிறார். அப்போ 2 விதமான வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த 11 மாதங்களுக்கு இடையில கொடுக்க போறாரு இந்த புதன் பகவான். என்னவெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு, இந்த மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனிப்போடு பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் பகவான் உங்களுக்கு யார்? 4ஆம் வீடான மிதுனம். 4ஆம் வீடு சுகஸ்தானம், சொத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ 4க்குரியவன் இந்த புதன். அப்போ சொத்து, சொந்த வீடு இதெல்லாம் கொடுக்கணும்னா புதன் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அடுத்து மீனராசிக்கு 7ஆம் வீடு கன்னி. 7ஆம் வீடுன்றது வாழ்க்கை துணையை, நண்பர்களை, உறவுகளை, திருமண பந்தத்தை சொல்லக்கூடிய வீடு. அப்போ அது நல்லா இருக்கணும்னாலும் புதன் என்கிற கிரகம் நல்லா இருக்கணும். அப்போ புதனுடைய பெயர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இனி வரக்கூடிய 11 மாதங்கள் எப்படின்னா தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஆரம்பிக்குது. ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு புதனுடைய ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை செஞ்சாலும் 2 விதமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையை காப்பாற்ற போகுது இந்த ஜென்ம சனியிலிருந்து. அப்படிப்பட்ட 2 வாய்ப்பு கிடைக்கும். அதுல முதல் வாய்ப்பா உங்களுக்கு சொல்றது புதிய ஒப்பந்தம், புதிய ஒரு அக்ரிமெண்ட், புதுசா ஒரு சொத்து உருவாகிறது, உங்க பேர்ல புதுசா ஒரு விஷயம் பதியப்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு புதுசா ஒரு வேலையில ஒரு ஒப்பந்தமோ ஒரு அக்ரிமெண்ட்டோ கிடைச்சுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ அது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வேலையில்லா தன்மையை மாற்றி விடும். ஸோ வேலையில கண்டிப்பா வருமானம் கிடையாது, வேலையில் நிரந்தரமா அமைஞ்சிடும். ஸோ அதுக்குண்டான சான்ஸை மிக முக்கியமான முறையில ஆணி ஆடி மாதங்கள்ல கிடைக்கும். அதாவது ஜூன் ஜூலை மாதங்கள்ல அந்த வாய்ப்பு அதிகமா இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு வேலையில ஒரு மாற்றம், வேலை பெர்மனன்ட் ஆகிறது. ஸோ புதுசா தொழில ஒரு பிசினஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, உங்க பேருக்கு ஒரு சொத்து பத்து பதியக்கூடிய வாய்ப்போ, அது பிரச்சனையில் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய பிரச்சனை சரியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே போல அரியர் கிளியர் பண்ணி படிப்புல ஜெயிக்கிறதுக்கும் யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த படிப்பின் ரீதியாகவே ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பிசினஸ் விஷயம் கிளிக் ஆகும். நீங்க இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வச்சிருக்கீங்க, அந்த கற்றுக்கொண்ட கலை அது தொழிலாக, அதாவது உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கும் பிசினஸாக அது மாறும். ஸோ இதுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த 2026ல இதனை சார்ந்து அடுத்த ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் நீங்க ஒரு வருமானத்தை சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தொழில ஒரு மாற்றத்தை, அந்த வாய்ப்பினை இந்த கிரகம் கொடுக்கும். பயன்படுத்திக்கிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வருமானம் ஒன்றே பிரதானமாக இருக்கும். அந்த வருமானத்தை இந்த கிரகம் உங்களுக்கு கொடுப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நிலையான ஒரு வருமானத்துக்கு உண்டான பேஸை போட்டு கொடுத்துரும்.
ஸோ அந்த மாதிரி சான்ஸ் ஜூன் ஜூலை மாதங்கள்ல இந்த புதன் என்கிற ஒரு கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திங்க. ஸோ மேலும் அது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு திருவெண்காடு சென்று புதன் பகவானை தரிசனம் செய்யறது, புதன்கிழமை அன்று பயறு வகை உணவுகளை நைவேத்தியமாக, அதாவது நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு நைவேத்தியமாக படைச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தவறாம பண்ணும்போது இந்த கல்வி, சொத்து, வேலையில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிளிக் ஆகும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லைங்க, நீங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கோ ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கீங்க, அல்லது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்துல பிழைகள் பிரச்சனைகள் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு சர்டிபிகேட் மிஸ் ஆகி போச்சு, இப்படி எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், டாக்குமெண்ட் பூர்வமான விஷயங்கள், இதுல ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்தா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதங்கள்ல. சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்தி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த மாசத்துல நீங்க பெரிய விஷயத்தை எஸ்கேப் பண்ணிட முடியும், தப்பிச்சிட முடியும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது ஒரு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாத காலகட்டங்கள்ல புதன் உச்சமடையக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண வாழ்க்கை கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களை தேடி ஒரு உறவு வரும். ஸோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. திருமண வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தலைகீழாக மாறும். அதே வாழ்க்கை துணை உங்களை அரவணைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் மிராக்கள் மீனராசிக்காரங்க நடக்க போவது உறுதி. விட்டு விலகி சென்ற உறவுகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கும், தேடி போய் அலைஞ்ச வரன் உங்களை தேடி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்புமுனை என்பது நிச்சயம் நடக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. இதுக்கு அடுத்தபடியா புதிய உறவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வேலை ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு, உங்களுக்கு கற்றுத்தரதுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வேலை ரீதியான விஷயத்தில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர், தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் மாமன் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போக மிக முக்கியமான முறையில் அந்நிய ஊரில் அந்நிய உறவுகள், சரிங்களா? அந்நிய உறவு சொல்றது உங்களுடைய இனம், உங்களுடைய ஜாதி இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள், அந்நிய நபர்களால், அவருடைய பழக்க வழக்கத்தால் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை அந்த நபர்கள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய மானம், கௌரவம், கற்பு சார்ந்த விஷயங்கள், ஸோ இது அந்த நபர்களால் சரி செய்யப்படும். அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு மறைமுகமாக அந்த ஹெல்ப் பண்ணி உங்க ப்ராப்ளம் சரி பண்ணுவாங்க. இந்த ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில அது மீனராசிக்காரனுக்கு இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதங்களில் நீங்க விழிப்புணர்வு இருக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ தவறாமல் அதை பண்ணிக்கங்க. மிக முக்கியமாக ஸோ இந்த வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புதனுடைய பயிற்சி காலகட்டத்தில், அதாவது இந்த 11 மாதங்களுக்குள்ள இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்கிற நோய் பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும், சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸோ கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய சர்ஜரி, ஆப்ரேஷன் போனால் கூட உயிருக்கு பாதகம் இருக்காது. தைரியமாக அந்த மூவுக்கு நீங்கள் போகலாம். ஸோ ஆயுள் காப்பாற்றப்படும். இன்னொரு விஷயம், ஸோ படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், சர்டிஃபிகேட் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் குறுக்கு வழியில் போய் ஜெயிக்கணும், குறுக்கு வழியில் போய் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிடாங்க. அதில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக மீனராசிக்காரங்க இந்த மறைமுகமான ஒரு வேலை தொழில் பார்த்துருக்கிறேன், அல்லது வீட்டுக்கு தெரியாமல், உறவுகளுக்கு தெரியாமல் நான் பணம் கொடுக்கல் வாங்கல் சில விஷயங்களை நான் பண்ணினேன், சொத்து விஷயங்களை நான் முயற்சி பண்ணினேன் அப்படின்னு இறங்குனீங்கன்னா அதில் தாங்க பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரும். ஸோ இதுலலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டா மற்ற விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தவறாக ஃபாலோ பண்ணீங்க. மேலும் மீனராசிக்காரங்கள் இந்த சொத்துக்கள் மற்றும் திருமண வாழ்க்கை மற்றும் வேலை ரீதியான ஒப்பந்தம் இதில் ஏதாவது பிரச்சனைகள், தடைகள் இருந்தால் நான் சொன்ன மாதிரி புதன் பகவானுக்கு புதன்கிழமை என்று பயறு வகைகளை நைவேத்தியமாக படைத்து வணங்கி விட்டு வாருங்கள். நிச்சயம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மேலும் இன்னொரு சின்ன ஒரு பரிகாரம் என்ன, படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு நோட்டு புத்தகம், பேனா விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன ஒரு உதவினாலும் கண்டிப்பா செய்யுங்க. அந்த புண்ணியமானது உங்க வாழ்க்கையில கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை சரி பண்ணும். சரிங்களா? தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற விஷயம் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கும் பலங்க தெரிஞ்சுங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.